நிகழ்ச்சியோட அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தலாமா? எஸ், வாங்க மேடம், வாங்க. தேங்க்யூ. என்னோட கண்ணை என்னாலே நம்ப முடியலை. இந்த இடத்துலையா நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ பிக் பாஸ் 99 பிக் பாஸ் சீசன் 9 சேதுபதி அவர்களே. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. சில படம் உங்களுக்காகவே எடுக்கப்பட்ட மாதிரியும் இருக்கும், சில படம் ஏண்டா உங்களை வச்சு எடுத்த மாதிரியும் இருக்கும். ஆனாலும் 2 படத்தையும் உங்களுக்காகவே நான் பார்ப்பேன். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் என்ன பத்தி சொல்றேன், நான் எம் க்ரூஷா. கடந்த 2 வருஷமா இந்த டிக்டாக்ல பயணிச்சுட்டு இருக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த டிக்டாக் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு தளம், சின்ன ஒரு தளம் அப்படின்றதால என்னோட பெரிய திறமைகளை இந்த சிறிய தளத்துக்குள்ள காட்டு எல்லாமே இருக்கு. ஸோ அதனால இந்த பிக் பாஸை நான் தேர்ந்தெடுத்தேன். இது பெரிய ஒரு தளம் அப்படின்றதால பிக் பாஸை நான் தேர்ந்தெடுத்தேன். நானும் சரி ஓகே, என்னோட பெரிய திறமைகளை இந்த பிக் பாஸுக்குள்ள போய் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி நானும் ஒரு அப்ளிகேஷனை போட்டால் நீங்களும் தேங்க்யூட் நல்ல வேளை என்ன அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கு பெரிய நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி விஜய் டிவிக்கு. அப்புறம் விஜய் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் பார்க்குற ஆடியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப போரினால கஷ்டப்பட்டு ரொம்ப அங்கே இங்கே ஓடி எங்களோட உறவுகளை இழந்து 3 நேர சாப்பாடுக்கு வழி இல்லாமல் 3 நேரமும் பிச்சை எடுத்து 5 சதத்துக்கும் வழி இல்லாமல் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கும்போது இந்த ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிது பிக் பாஸ்ல. இந்த ஒரு சந்தர்ப்பம் நான் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணணும், என்னட்ட இருக்கிற திறமை எல்லாத்தையும் அப்படியே கொட்டி தீக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிக் பாஸுக்கு நான் வருகை தந்திருக்கின்றேன். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பிக் பாஸ் நான் ஒரு தமிழச்சி அப்படின்றதால என்னை வச்சு ரீல்ஸ் பண்ணி அப்படி மொக்கையா அப்படி எதுவும் வச்சு பண்ணி விட்டுறாதீங்க. கொஞ்சம் அனுதாபங்களை தேடி கொஞ்சம் டிஆர்பி எல்லாம் ஏற்றி அதில் கொஞ்சம் காசுலாம் உழைக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பேர் சுற்றிட்டு திரிவாங்க பிக் பாஸ். அதனால முதல் நாள் வீட்டிலே என்னை வெளியில் அனுப்பி விட்டுறாம என்னை எப்படியாவது 108 லாஸ்ட் ஒரு 100 நாள் சரி என்னை எப்படியாவது விளையாட வச்சு பிக் பாஸ் என்னோட திறமைகளெல்லாம் வெளியில எடுத்து இங்க இருக்கிற 100 நாளும் நான் இப்படாத பாடுபட்டு நல்லா விளையாண்டு எல்லார் மனசுலையும் நான் இடம் பிடிச்சு நான் தான் ஸ்பெஷல் நானாக ஸ்பெஷலா நானாக விளையாண்டு இந்த சீசன் 9 இதுல கப்பை தூக்குறோம் பிக் பாஸ். அப்படியே அந்த கப்பை வாங்கி ஈழத்து மக்களுக்கும் என்னுடைய இலங்கை மக்களுக்கும் பெருமை சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி வழங்குகின்றேன் பிக் பாஸ். என்ன நடந்தாலும் நான் முக்கியமாக நானாக இருப்பேன் அப்படின்றத. என்ன நடந்தாலும் பிக் பாஸ் எவ்வளோ செருப்படி வாங்கினாலும் நானாக இருப்பேன் பிக் பாஸ். அப்புறம் முக்கியமாக பார்க்குறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், காய்ஸ் என்னோட சிறிய தளத்தில் இருக்கிற டிக்டாக் தளத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், ஒழுங்காக ஓட்டுகளை போட்டு 108 நாளும் என்ன பிக் பாஸில் சேவ் பண்ணி விடுங்க காய்ஸ். பாய், தேங்க்யூ.